அப்புறம் என்ன நடந்துச்சு? அப்ப அவர் சொன்னாரு, என் கண்ணுக்கு ஒண்ணு தெரியுது, ஒரு உருவம் தெரியுது, உடம்பு ஃபுல்லா அப்படியே ரத்தமா இருக்கு, அவர் அங்க நிக்கிறாரு, அவரு பேச ட்ரை பண்றாருன்னு. அப்பதான் அப்ப இவங்க சொன்னாங்க, இல்ல, he wants to come into இவரோட பாடியில he wants to talk to her. ஏன் அவர் பேச போறாருன்னா, அவரு சொல்றாரு, அந்த பர்சன் என்னோட ஒய்ஃபோட லேட் ஃபாதர். அவர் மோட்டோ ஆக்சிடென்ட்ல தான் இறந்தாரு. சோ அவர் மோட்டோ ஆக்சிடென்ட்ல எப்படி இறந்தாரோ அந்த மாதிரியான ஒரு காட்சியில அவர் அங்க நிக்கிறாருன்னு இவர் சொன்னாங்க. அப்ப நம்ம சொல்லிட்டோம், இல்ல அவரு இல்ல, அவர் சொன்னா இல்ல பரவாயில்ல, அவர் பேச ட்ரை பண்றாரு, பட் பரவாயில்ல, அவரோட ஜேர்னி இதோட ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளவு நாள் நீங்க அவர்கிட்ட பேச ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களால பேசியிருக்க முடியாதுன்னு சொன்னாரு. என்ன ரீசன் அவர் சொன்னாரு, இந்த இது ஆக்சுவலி செய்யப்பட்டதே இவருக்கும் அவங்க மதருக்கும் தான் மெயினா செய்யப்பட்டாங்க. அதை செஞ்சோன்னு இவர் இவ்வளவு நாள் அவர் இறப்புல இருந்து இது வரைக்கும் அவர் ஒரு இதுல ட்ராப்ல இருந்து அவர் சோல் டிராவல் பண்ணி போகல. அவர் இங்கதான் இந்த இதுல தான் ட்ராப் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு இவ்வளவு நாள். அப்ப அவர் சொன்ன, இவ்வளவு நாள் நீங்க பேச்சாயி அம்மன் நம்மளே நம்மலாம் ஒரு வழக்கத்தில் பேச்சாயி அம்மன் எல்லாம் அழைச்சாங்கன்னா நம்மளே இறந்தவங்க கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுக்கு எல்லாம் ஒரு பழக்க வழக்கம் இருக்கு. சொன்னாரு, நீங்க இதுக்கு முன்னுக்கு ட்ரை பண்ணி இருந்தீங்கன்னா கூட உங்களால பேசியிருக்க முடியாது, பிகாஸ் அவர் கட்டுப்பட்டு இருந்திருந்தாரு. பட் இதுக்கப்புறம் நீங்க பேச ட்ரை பண்ணலாம். அவர் இஸ் ஆல்ரெடி ஃப்ரீ ஃப்ரம் திஸ் திங், பிகாஸ் இந்த திங் வாஸ் ஆக்சுவலி டன் for the father and the mother. and செஞ்சது யாருன்னு அவர் சொன்னாரு, உங்க ஃபாதர் சைட்ல இருந்து உள்ள ஒருத்தவங்க தான் செஞ்சிருக்காங்க. எங்களுக்கு தெரியும் யாருன்னு, எங்களுக்கு கிளியரா தெரியும். ஏன்னா இவங்க 2022 கதை சொல்லும் போதே அவங்க சஸ்பெக்ட் யாருன்னு சொன்னாங்க. இவங்க தானே, இவரும் அதே பர்சன் சொன்னாரு. எதான் சொன்னாருன்னா, உங்க அப்பா சைட்ல இருக்கிற ஒரு பெண் அவங்க தான் செஞ்சிருக்காங்க. அவங்க அப்பா சைட்ல இருக்கிற பெண் ஒருத்தவங்க மட்டும் தான் உயிரோட இருக்கிறாங்க. சோ அப்ப சொல்லாம தெரிஞ்சு என்ன காரணம் என்னன்னா இவ்வளவு நாள் ஃபாதர் பாத்துருந்தாங்க, அவங்க குடும்பத்தெல்லாம் பாத்துக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணி போனோன்னா அவங்களுக்கு அட்டென்ஷன் கிடைக்கல அண்ணங்கிட்ட இருந்து. சோ அதனால அவங்க அவங்களுக்கு ஆனா அவங்க கொஞ்சம் அட்டென்ஷன் சீக்கிங்கான பர்சன் தான். என்னதுன்னா வைஃப் சொல்லுவாங்க, முந்தியே அவங்க அவங்க அண்ணன் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க டிசைட் பண்ணுவாங்களா, இன்னைக்கு லஞ்ச் என்ன குக் பண்ணணும், வீட்டுல நீங்க வீட்டுல ஐட்டம் வாங்கினீங்கன்னா அவங்கள கேட்டுதான் வாங்கணும், இல்லைன்னா அவங்களுக்கு கோவம் வந்துடும். சோ அவங்க அவ்வளோ அன்ஹாப்பி வித் த பேரண்ட்ஸோட மேரேஜ். சோ அவங்க என்ன டிசைட் பண்ணி இவங்களை பிரிச்சு விடணும், இது சரியா, இந்த மேரேஜ் சரியா வரக்கூடாதுன்னு சொல்லி இவங்க செஞ்சது. பட் இன்னைக்கு we have already இது பண்ணியாச்சு, நீங்க திருப்பி அதை ரிவர்ட் பண்ணி விட போறீங்களான்னு கேட்டாரு. நாங்க சொல்லிட்டோம், அதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு வேணாம், நம்மளுக்கு வேண்டியது நம்ம பிரச்சனை போகணும், அடுத்தது அதை அவங்க பாத்துக்கணும், அது அவங்களோட கருமான்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல விட்டுட்டோம் பாருங்க. சோ இவங்க அப்பாவுடைய இறப்பு ஒரு ஆக்சிடென்ட்ல தான் அவர் இறந்தாருன்னு சொன்னீங்களே, அந்த இறப்புக்கும் இந்த பிளாக் மேஜிக்கும் சம்பந்தம் இருக்கா? இல்ல இருக்கு. ஏன் இருக்குன்னு சொல்றேன்னா, அவங்க அப்பா அடிபட்டு அவர் அடிபட்டோன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிட்டு இருக்கும் போது, அப்ப வைஃப் அவங்களை போய் பார்க்கும் போது அவர் பேசிக்கிட்டு இருந்தாரு டாக்டர் கிட்ட. இல்லம்மா நான் சரியா தான் இருக்கேன். டாக்டரும் சொன்னாங்க, அவர் அடிபட்ட ஸ்பீட் எல்லாமே வெரி அந்த ஸ்பீட்ல அடிபட்டு இறந்து போற லெவலுக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம், அது வாய்ப்பே இல்லைன்னு. அண்ட் தென் அதுக்கப்புறம் அவர் இறந்து போனோன்னா அவர் நிறைய இடத்துல ஜாதகம் பார்க்கும் போது கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லையே இவருக்கு அந்த டைம் ஒன்னும் வரலையே, இவரு இப்ப இறக்குற டைம் இல்லையேன்னு சொன்னாங்க. பட் அது எல்லாமே இப்பதான் கிளிக் ஆகுனுச்சு. எதுனாலனா பிகாஸ் இவங்க செஞ்சது அந்த மாதிரியான ஒரு பிளாக் மேஜிக் பேக் டு பேக் ஒரு வாட்டி செய்யல கிட்டா, அவங்க செஞ்சுட்டு தென் when and go back and do again and again and again to make sure they really. ஏன்னா நீங்க பாருங்க 30 வருஷம் இது அவங்க சஃபர் பண்ணிருக்காங்கன்னா அப்ப எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயமா அவங்க செஞ்சிருந்திருக்கணும். அதுதான் ரொம்ப சர்ப்ரைசிங். எனக்கு ஆரம்பத்தில் தெரிஞ்சிருச்சு, ஏன்னா அவங்க சொன்னாங்க இவங்களை தான் நாங்க சஸ்பெக்ட் பண்றோம், எங்களுக்கு தெரியும் இவங்க தான் செய்வாங்க. பிகாஸ் ரொம்ப ஆப்வியஸாவும் செய்வாங்களா. என்னன்னா வீட்டுக்கு மைலோட்டின் வாங்கிட்டு இந்த மைலோட்டின் வச்சுட்டு இந்த மைலோ குடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு போவாங்களா. அப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு போன் அடிச்சு கேட்பாங்களா, மைலோ குடிச்சிட்டீங்களான்னு கேட்பாங்களா. அவ்வளோ இதா. சோ ரொம்ப ஆப்வியஸா இருக்கும் அவங்க செய்யறது. இப்ப நாங்க அதை பெருசா எடுத்துக்க மாட்டோம்னு. பட் இன்னைக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேட் பண்ணி இந்த ஒரு சிச்சுவேஷன்ல அவங்கள விட்டுச்சு. சோ அந்த ரிச்சுவல் முடிச்சதுக்கு அப்புறம் கீதா, a lot of things start to change in our life. And just for your information, அடுத்த மாசம் எங்களுக்கு கல்யாணம். We went through a lot of things and அந்த மாதிரியான தடங்கள் நாங்க எங்க லைஃப்ல பார்த்ததே இல்லைன்னு சொல்லுவாங்க. a lot of இது ப்ராப்ளம்ஸ் இது. அந்த கடைசியா அந்த இமேஜும் அந்த இமேஜ் போன வேகத்துல ஒரு அவங்களுக்குள்ள ஒரு ஷீப் ஆஃப் எனர்ஜி கூட நான் பார்க்கல.
பேக்ரவுண்ட்ஸ்ல என்னன்னா அவங்க வந்து the moment she moved to KL என்னோட I have a cat. என்னோட கேட் வந்து அவங்க கிட்டே போக மாட்டான். கிட்ட போனாலும் வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு கிட்ட ஒட்ட மாட்டான். அண்ட் 2 நாள் ஆஃப்டர் தி பிரேயர்ஸ் முடிஞ்சு அவங்க மேல ஏறி உட்கார ஆரம்பிச்சு. அப்ப நானா சொன்னேன், பாருங்க இவ்வளவு நாள் நடந்தது இல்ல, வாட் ஆர் த கோ இன்சிடென்ட்ஸ், இது வந்து இந்த 2 நாள்ல இது நடக்கிறதுக்குன்னு. அப்ப ஐ திங்க் த கேட் ஆல்சோ ஃபீல் த ஷிஃப்ட் இன் எனர்ஜி, என்ன மாதிரியான எனர்ஜி அவங்கள சுத்தி பாதிச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. சோ இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ஒரு த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், எஸ்பெஷலி எனக்கு. அது என்னையே கடைசியில உட்கார வச்சு ஒரு பூஜை இதுல உட்கார வைக்கிற சூழ்நிலை வந்துச்சு. பிகாஸ் நான் பார்த்தேன் என்ன நடக்குது, இந்த 3 வருஷத்துல என்ன நடந்துச்சுன்னு நான் ஃபுல்லா பார்த்தேன். பாட்டுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம்.